புதுச்சேரி அங்கும் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியிலே அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய புதுவை ரங்கசாமி தொடர்ச்சியாக முன்னிலை பெற்று வருகின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரியை பொறுத்தவரை தமிழகத்தை போன்று அங்கேயும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவிற்கும் இடையிலே கடும் போட்டி இருந்தது. காங்கிரஸ் திமுக ஒரு அணியாகவும் பாஜக அதிமுக உள்ளிட்டவர்களும் தேர்தலை சந்தித்திருந்த நிலையிலே புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் புதுவையினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ச்சியான முன்னிலை பெற்று வருகின்றார். தீநகர் தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் புசி ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்ற ஒரு தகவலை பார்க்கின்றோம். சென்னைக்கு உள்ளாக திமுகவிற்கு பல்வேறு தொகுதியிலே தமிழக வெற்றி கழகம் ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. திமுகவிற்கு ஒரு வகையான அதிர்ச்சியை தந்திருக்கின்றது தாவேகா என்பதை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது ஒரு இறுதி முடிவாக இருக்கும், இதுதான் இறுதி முடிவாக எதிரொலிக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் கூட திமுகவிற்கு தமிழக வெற்றி கழகம் சென்னைக்குள்ளாக பல்வேறு இடங்களில் அதிர்ச்சி தந்திருக்கின்றது. தேர்தல் முடிவுகளில் ஒரு சுவாரஸ்யத்தை தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தாவேகாவுடைய வேட்பாளர் புசி ஆனந்த் தற்பொழுது 738 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கின்றார். கடந்த முறை சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே திமுகவிடம் தொகுதியை இழந்திருந்தது அதிமுக. இந்த முறை அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று சென்னைக்குள்ளாக முனைப்பு காட்டியிருந்த தொகுதியில் ஒன்று. சென்னைக்குள்ளாக அதிமுக ஒரு 4 இடங்கள் வரை வெற்றி பெறக்கூடும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையிலே அதில் இந்த தியாகராய நகர் தொகுதியும் இருந்தது. அந்த தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நட்சத்திர வேட்பாளராக களத்தில் இறங்கியிருந்த புசி ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கின்றார். முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவிலே 738 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலை பெற்றிருக்கின்றார் புசி ஆனந்த் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னைக்குள்ளாக தொடர்ச்சியான முன்னிலையை சில தொகுதிகளுக்குள்ளாக தாவேகா தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆர்கே நகர் உள்ளிட்ட தொகுதியிலும் கடும் போட்டி அளிக்கின்றது. ராயபுரம் தொகுதியிலே தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது. விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியிலும் முன்னிலை பெற்றிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.